ஓம்கார் ஜோதி நேயர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம். தமிழ் புத்தாண்டு மாதமான சித்திரையில் வரக்கூடிய வளர்பிறை ஏகாதசி காமதா ஏகாதசி அப்படின்னு சொல்லப்படுது. இந்த நாளில் விரதம் இருந்து மகாவிஷ்ணுவை வழிபட்டால் பாவங்கள் நீங்கி விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும் அப்படிங்கிறது ஐதீகம். இதனுடைய பின்னணி என்ன அப்படின்னு பார்த்தா, ஒரு தடவை கந்தர்வலோகத்தில் லலித் அப்படிங்கிற கந்தர்வன் சங்கீதத்தில் மிகுந்த தேர்ச்சி பெற்று லலிதா அப்படிங்கிற பெண்ணை திருமணம் செய்துக்கிட்டு மிக சந்தோஷமாக வாழ்ந்துட்டு வந்தான். அவன் ஒரு சமயம் இந்திர சபையில் நடமாடுற போது மனைவி மீதுள்ள நினைவால் ராகம் மாறி தவறாக பாடலை பாடி ஆடிட்டான். அதை கண்ட இந்திரனுக்கு கடும் கோபம் வந்துடுச்சு. புனிதமான சங்கீதத்தை மனைவியின் மீது இருந்த காமத்தால் ஆடல் கலையை அவமானப்படுத்திட்டேன்னு சொல்லிட்டு நர மாமிசம் சாப்பிடக்கூடிய ராட்சசனா மாறி இழிவான பிறப்பெடுக்க போகிற அப்படின்னு சாபம் கொடுத்துட்டான். தன்னுடைய கணவனுக்கு இப்படி நேர்ந்துருச்சே அப்படின்னு சொல்லி வேதனைப்பட்ட லலிதா ஸ்ருங்கி முனிவரை சந்தித்து உதவி கேட்டா. ஸ்ருங்கி முனிவரோட ஆலோசனைப்படி காமதா ஏகாதசியில் விரதம் இருந்து அதனுடைய பலனை கணவனுக்கு கொடுத்துட்டான். அதன் மூலம் அவர் திருப்பியும் சாப விமோச்சனம் பெற்று தன்னுடைய இயல்பான உருவத்தை எடுக்கிறார். இதனால் இந்த விரதம் மிக பெரும் பாவங்களை அழிக்கக்கூடிய சக்தி உடைய விரதமாக கருதப்படுறது. சரி, இது எப்படி இந்த விரதம் இருக்கிறது அப்படின்னா, தசமி இரவு முதல் உண்ணாவிரதம் இருந்து ஏகாதசி அன்னைக்கு முழுவதும் பக்தியுடன் விஷ்ணு பகவானை வழிபட்டு துவாதசி அன்னைக்கு கார்த்தால நீராடி துளசி தீர்த்தம் அருந்தி நெய்வேத்தியம் செய்து தானம் கொடுத்ததுக்கு அப்புறமா தான் சாப்பிடணும். இதுதான் விரத வழிமுறை. ஸோ இது உங்களால் பண்ண முடியுமானா கண்டிப்பாக செய்து சாப விமோச்சனங்கள்லேருந்து விடுபட்டு நமக்கு நடக்கக்கூடிய காரியங்கள் அனைத்திலையும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். இதே மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான பதிவுகளை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள் ஓம்கார் ஜோதியுடன்.